திருவாலங்காடுரையும் செல்வர் ராமன் அப்பர் சுவாமி சொல்லியிருப்பாரு. அதனால திருவெம்பாவையே ஆண்டவனை, அம்மையப்பனை, அண்ணாமலையானை தீர்த்தமாகவே, ஞான தீர்த்தமாகவே ஆளுவதுதான் திருவெம்பாவை. பாவை என்றால் பெண்ணை குறிக்கும். திருப்பாவை போல இங்கு பதுமை என பொருள் பற்றி வந்தது அன்று. ஆண்டாள் நாச்சியாருக்கு முன்னோடி மாணிக்கவாசக பெருமான். திருப்பாவைக்கு முன்னே தோன்றியது திருவெம்பாவை. ஈசனை மாதொரு பாகனாக காட்டி, ஞான தீர்த்தமாக காட்டி, சோதி வடிவாக காட்டி, நீரின்றி அமையாது உலகு எனும் வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நீர் சிறப்பை காட்டுகின்றதே திருவெம்பாவை ஆகும். மகளிர்கள்லாம் நீராடுகின்றார்கள், அல்லது ஆன்மாக்கள் அறிவாமை இருளை நீக்குவதற்காக ஆண்டவனுடைய அறிவொளி தீர்த்தமாடுகின்றார்கள். இந்த ஞான பொய்கையிலே வண்டுகளாகிய ஆன்மாக்கள் ஞானத்தேனை எடுக்க மொய்க்கின்றன. அதான் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன ஓடி வந்து தன்னை மறந்து விழுகின்ற